இந்த ஒரு கூட்டணியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்ப டிஎம்கே அமைச்சர் ரவி கொஞ்சம் மாத்த வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. ஒரு தனியால் ஆனா ஒரு கட்சிக்கே சமம். ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கிற பாமக அதிமுக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. அந்த முதலமைச்சர் நாட்காலி தூக்கி தலையில வச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால அதை ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு தனித்து சொல்ல முடியாது. டிஎம்கேவை மாத்தணும், அந்த சிஎம் சேரை தூக்கணும், வா பங்காளிகளா போலாம் அப்படின்னு கிளம்பிட்டாரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும். என்னது ஓபிஎஸ் அவர்களும் போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்களும் கூட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறத ஒரு சந்தோஷமான செய்தி. இப்ப ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மட்டும் கிடையாது. இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கிற பங்காளிகள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய கட்சிகள் கூட பேச்சுவார்த்தைகள் முடிச்சுட்டாங்க. அது என்னென்ன கட்சிகள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப ஏடிஎம்கேவோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன ஒரு ரீகேப் பார்க்கலாம். 2023 ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் நேரடியாக நாங்கள் கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம், உனக்கு பிஜேபி கூட சேரவே மாட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட பாதையில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனியாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் 2025 வந்துச்சு. அதுக்கப்புறம் செய்திகள் அப்படியே மாறுச்சு. அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்துட்டு நாங்கள் திரும்பவும் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எங்களோட கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் டெல்லி போனாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அந்த ஒரு கூட்டணியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்ப டிஎம்கே அமைச்சர் ரவி கொஞ்சம் மாத்த வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. சரி, அதிமுக தலைமையில ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு, அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில யார் தலைவர் அப்படிங்கிற பிரச்சனை போகிறதுக்கு காரணமே, ஒரு தலைவர் நான் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு தலைவர் நான் டிவிகே கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராமதாஸ் அவர்கள் தலைமையில இருக்கிற பாமக அதிமுக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் சமூகத்தோட ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு, அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வன்னியர் சமூகத்தோட நலனுக்காக அதிமுக கூட்டணியிலே சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வரப்போற 2026 எலெக்ஷன்ல 23 தொகுதிகள் அதிமுக கூட்டணி சார்பா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம். அதிமுகவுக்கு டிஎம்கே ஆட்சியை மாத்துறதுலையும் அந்த முதலமைச்சர் சீட்டை தூக்குறதுலையும் மிக முக்கிய முதல் பங்காளியா இருக்க போறதே பாமக தான். இது ஒரு தனியால் ஆனா ஒரு கட்சிக்கே சமம். ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப ஏடிஎம்கேக்கு வரப்போறதில்ல. ஆனா வரப்போற 2026 எலெக்ஷன்ல தனித்தும் போட்டி போடுறதில்ல. ஒரு கட்சி ஆரம்பிப்பார், அந்த கட்சி கண்டிப்பா மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணும். அந்த கட்சி ஏடிஎம்கே கூட்டணிக்கு கீழே வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு டிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, டிவிகே கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கூட்டணிக்கு தான் வருவாரு. அது இன்னமும் முடிவாகாதனால உங்களுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இப்ப அந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தனி சக்தியை நான் விட்டுறேன். அடுத்து தேமுதிக நடிகர் விஜயகாந்த் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏடிஎம்கேவுக்கும் தேமுதிகவுக்கும் நடுவில் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில தொகுதி பங்குல மட்டுமே ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிறதாகவும், ஆனா ஏடிஎம்கே கூட்டணியில தேமுதிக வர்றது உறுதியாயிருச்சு அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இந்த ஏடிஎம்கே தேமுதிக கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது வரப்போற 2026 எலெக்ஷன்ல இவங்களோட ஆதரவு முக்கியமா தேவை. வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே முதலமைச்சர் சீட்டை பிடிக்கணும் அப்படின்னா அதிமுகவோட இலக்குகளை மையமா வச்சு செயல்படாத 2 கட்சிகள் இருக்கு. அவங்க அமமுக, தமாக. அவங்களோட நோக்கங்கள் எப்பவுமே அதிமுகவோடது இல்லை. அதனால அந்த கட்சியை ஏடிஎம்கே கூட்டணியில தனித்து சொல்ல முடியாது. அது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்னு பேசும்போது மட்டுமே சொல்ல முடியும். அதனால அதை ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு தனித்து சொல்ல முடியாது. அடுத்து புதிய தமிழக கட்சி. டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில இது நடந்துட்டு இருக்கு. இந்த ஏடிஎம்கே புதிய தமிழக கட்சியில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த கட்சி சமுதாய உணர்வுகளோட ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்கு. எப்பவும் கூட்டணிக்கு வேற பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப ஏடிஎம்கே கூட்டணிக்கு திரும்ப வந்திருக்காங்க. இவங்களுக்கு தேவைப்படுறது என்னமோ குறைந்த தொகுதிகள் தான், நாங்க ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இந்த 2 கட்சிகளுக்கு நடுவில் ஒரு சிறிய பந்தமே இருக்கு. கடுகு சிறுத்தால் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு சில ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு கட்சி சமூக ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ. இது ரொம்ப சின்ன கட்சி தான், ஆனா முக்கியமான இடங்கள்ல கொஞ்சம் அதிக ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. இந்த கட்சி சமுதாய ஆதரவோட இருக்கிறது தான் மிகப்பெரிய பிளஸ். ஆனா இந்த வக்ஃபு சட்ட சீர்திருத்தங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்கும் எஸ்டிபிஐக்கும் ஒரு சின்ன விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா இது வரைக்கும் ஏடிஎம்கே விட்டு நாங்க கூட்டணியில போறோம் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ வார்த்தை வரவே இல்லை. ஏறக்குறைய ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு போயிட்டாங்க. இது ஏடிஎம்கே கூட்டணியை மையப்படுத்தி பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். அவங்க வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா டிஎம்கே கூட்டணிக்கு தான் போக போறாங்க. இது கசப்பான ஒரு உண்மை. இதனால ஏடிஎம்கேக்கு பாதகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல தேவைப்படுற ஓட்கள் குறையும் போது கண்டிப்பா பாதகம் தான். அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்னொரு கட்சி ஏஐஎம்ஐஎம், அகில இந்திய மஜ்லிஸ் இத்திஹாதுல் முஸ்லிமீன். கட்சி நேம் பெருசா இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஓட் பேங்க் கொஞ்சம் பெருசா இருக்கு. அசாதுதீன் ஓவைசி தலைமையில இந்த கட்சி போயிட்டு இருக்கு. இந்த கட்சியும் அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு இவங்களுக்கும் ஒரு சில தொகுதிகள் மட்டுமே கொடுத்தா போதுமாம்.
அதுவும் அவங்க குறிப்பிட்டு எனக்கு இவ்வளவு தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கலைங்கிறது ஏடிஎம்கே கூட்டணிக்கு மிகப்பெரிய பிளஸ். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல இந்த கட்சிக்கு ஓட் பேங்க் கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுதான் இது வரைக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிச்ச 5 மிக முக்கிய கட்சிகள். பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், சமூக ஜனநாயக கட்சி, ஏஐஎம்ஐஎம். இவங்க தான் இது வரைக்கும் ஏடிஎம்கேல இருப்பேன், இல்ல ஏடிஎம்கே விட்டு போயிருவேன், இல்ல ஏடிஎம்கே இருந்தாலும் இருப்பேன், இல்ல இல்லாம போனாலும் போவேன் அப்படின்னு கன்ஃபியூஷன் பண்ணாம தெளிவா முடிவெடுத்த 5 கட்சிகள். இன்னும் 6வது ஏதாவது பெரிய கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏடிஎம்கேக்குள்ள போயிட்டு இருக்கிறதா ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தையோட முடிவு ஏடிஎம்கேவுக்கு சாதகமா போகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒருவேளை ஏடிஎம்கேக்கு சாதகமா போனா அது மிகப்பெரிய அதிசயம். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஏடிஎம்கே கூட்டணி கூட சேர்ந்துட்டான், எந்தவித தயக்கமும் இல்லாம அந்த முதலமைச்சர் சீட்டை தலையில தூக்கி வச்சுட்டு வந்துடலாம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவசர அவசரமா போகிறதுக்கான காரணமே வரப்போற 2026 எலெக்ஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே ஆட்சியிலிருந்து மாத்தி அந்த முதலமைச்சர் நாட்காலியை தூக்கி தலையில வச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இதுக்காக இப்ப ஏடிஎம்கே பல வியூகங்கள் வகுத்து ஏடிஎம்கே பொதுக்குழு கூட்டமெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. சில எலெக்ஷன் வியூகங்கள் மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக, தொகுதி வாரியாக நிறைய பிளான் பண்ணது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் எப்படி பிரச்சாரம் நடத்த போறாங்க இதெல்லாம் விவாதம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஏடிஎம்கே வீக்கா இல்லை. இப்ப ஏடிஎம்கேவோட வியூகத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ஏடிஎம்கே வரப்போற 2027 எலெக்ஷன்ல ஒரு வலுவான காம்படிட்டரா வந்து நிற்பாங்க. அந்த முதலமைச்சர் சேர தூக்குறதுல கண்ணு வச்சாக்குறாங்களோ இல்லையோ, டிஎம்கேவை தூக்குறதுல மிக முக்கிய கண்ணு வச்சிருக்காங்க. இந்த ஏடிஎம்கே கூட்டணி இந்த பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த முதலமைச்சர் சேர எப்படி தூக்கிட்டு வர போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.